friends, welcome back to our channel Rumika's Dairy. நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி வீடியோவா சாக்லேட் கேக் எப்படி சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸாக செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா சேர்த்துக்கலாம். இதை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் அன்ஸ்வீட்டண்டாக இருக்கணும். அதையும் நம்ம சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், ஒரு 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பேஷ்லா வச்சு நம்ம ஓரங்களில் ஒட்டி இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதில் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக்கிங் பேனில் பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிக்கலாம். கிரீஸ் பண்ணிட்டு நம்மளோட பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா பிரேக் ஆகிரும். அப்புறம் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சும் நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரீஹீட்டட் ஓவனில் ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பர்ஃபெக்டான சாக்லேட் கேக் பேக் ஆயிரும். இப்போ இதுக்கு தேவையான விப்பிங் க்ரீம் நம்ம பீட்டர்ல பீட் பண்ணிக்கலாம். சைட் வைஸ் நமக்கு கேக்கும் நல்லாவே பேக் ஆயிடுச்சுல, அதுல உள்ள பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நான் லேயர்டு கேக்காக தான் செய்ய போறேன். ஸோ 2 லேயர்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே சாக்லேட் விப்டு க்ரீம் வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுட்டு அகைன் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கேக்கை நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட் கேக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.